ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு இந்த செய்திக்கு கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் வாரத்தின் முதல் நாளில் உம்மை பற்றி பாடம், உம்மை பற்றி தெரிந்து கொள்ளும் இந்த பந்தியில் கை வைக்கும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, நாங்கள் ஒரே சிந்தையாக ஒரே மனதாக இந்த கூடுகையில் இருக்குமாறு நீரே எங்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. இன்னும் வந்து கொண்டிருக்கும் மக்களையும் வேகமாக கூட்டு வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த செய்தியை நான் அல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே. நீர் என்னை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். யாவும் உங்கள் ஆண்டவர் மீட்பன் குரும் ராஜாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு பகுதியாக சகரியாவோட கடைசி காலம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சகரியா வந்து கடைசியாக இறக்குறாரு. அந்த இறக்குற தருணம் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி தான் இறக்குறாரு. அவரை கொன்று போடுறாங்க. அந்த சமயத்தில் நடக்கிறது இந்த 2 அதிகாரம். அதோட சகரியாவோட வாழ்க்கை முடியுது. இது நம்ம ஏற்கனவே ஏன் கொல்லப்படுறாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இது 13, 14 வந்து இதுதான் இந்த சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் பென்னி அவர்கள் பேசினார். கள்ள தீர்க்க தரிசனம் பற்றி ரொம்ப நல்ல அருமையாக பேசினார். அதில் அவர் பேசும்போது அந்த கடைசி ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுப்போம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26. அவர் சொன்ன அதே விஷயந்தான். நான் திரும்ப ஒரு வாட்டி தான் மேற்கொள்ளு தான் காட்டுறேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26, 29, 26லேருந்து 29 மட்டும் படிப்போம். அவனை வழியிலிருந்து திரும்பப்படின இங்க வந்து நமக்கு அந்த அவர் அழகா சொன்னாரு. அந்த தீர்க்கதரிசி கிழவனான தீர்க்கதரிசிய இவர் வஞ்சிக்கிறாரு. அதனால இவர் கூட போய் சாப்பிட்றாரு, திரும்ப வர்றாரு. தேவன் வந்து இதை கோபம் அடைகிறாரு. இதுதான் இங்க நடக்குது சம்பவம். மேல படிப்போம். அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அது அவனை முறித்து கொண்டு போட்டது என்று சொல்லி தன் குமாரனை நோக்கி எனக்கு கழுதியின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேனம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் வேதத்தையும் வேதத்தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதை கண்டான். இங்க நிறுத்துவோம். இதோட அவர் சகோதரர் படிச்சாரு. நான் இது மேற்கொண்டு நான் படிச்சங்காட்டி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த தீர்க்கதரிசியை சிங்கம் கொன்றுது. சிங்கத்தை ஏவனது தேவன், தீர்க்கதரிசியை கொன்றுது. இந்த தீர்க்கதரிசி பிரயோஜனப்படுத்தின அந்த வாகனம் வந்து கழுதை. அந்த சிங்கம் அந்த கழுதையை ஒண்ணுமே பண்ணல. நீங்க அங்க படிச்சீங்க, திரும்ப கூட படிக்கலாம். மேல படிங்க, அதே வசனத்தை திரும்ப படிங்க. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிறான். 20 அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. இங்க நீங்க இந்த காட்சியை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. பிரேதம் கிடக்குது, சிங்கம் நிக்குது, கழுதை நிக்குது. இப்ப அந்த கிழவனான தீர்க்கதரிசி வராரு, அதே இடத்துக்கு வராரு. 28க்கு போயிடும். இதெல்லாம் நடக்குது. 28க்கு போயிடும். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதை கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை இன்னமும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. எப்படிங்க? ஒண்ணுமே பண்ணல. சிங்கம் நினைச்சிருந்தா ஒரு மனுஷன் அடிச்ச ஒரே வேகத்துல கழுதையும் அடிச்சிருக்கலாம். ஏன்னா சிங்கத்துக்கு ஓடுற மனுஷனோட கழுதை அவ்வளவு ஸ்பீடா ஓடாது. நீங்க பாத்தீங்கன்னா கழுதை எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் அது மெதுவா தான் நகரும். அதோட குணமே அப்படிதான். ஓடுற மனுஷனை அடிச்சிச்சு, ஆனா நிக்கிற கழுதையை அதை அடிக்கவே இல்லை. இங்க இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், சாப்பிடல. அது ஒண்ணு. அந்த கிழவனான தீர்க்கதரிசி எங்க வராரு? அந்த பிரேத தண்டையில் இருக்காரு. பிரேத தண்டையில பக்கத்துல என்ன இருக்கு? அந்த சிங்கம் அந்த கிழவனான தீர்க்கதரிசியும் ஒண்ணும் பண்ணல. இங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த முழு சம்பவம், அந்த தீர்க்கதரிசி சாகருக்கு முழு காரணம் யாருங்க? அந்த கிழவன் தான். அவரு தான் சொல்லியிருப்பாரு, நீ வா என் கூட சாப்பிடுன்னு. ஆனால் தேவன் யார தண்டிச்சாருங்க? நீங்கள் உங்கள் பாவத்துல இருந்து நீங்க வந்து சாத்தா என்னை வஞ்சித்திருச்சு, இல்லை என் பாவம் கூட உளுந்துருச்சுன்னு சொல்றதோட தேவன் எதை பார்க்கிறாருன்னா நீ எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க. நான் அப்படிதான் அவர் சொல்லும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் பண்ண அது வேற விஷயம். நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ போ,
எதுவுமே அங்க சாப்பிடக்கூடாது, திரும்பி நீ வந்துடணும் ஊருக்கு, நீ போன வழியில கூட திரும்பக்கூடாது, நீ வேற வழியில தான் வரணும்னு. இந்த ஒரே வார்த்தையை மீறினங்காட்டி கிழவனையும் ஒண்ணும் பண்ணல, சிங்கம் கழுதையும் ஒண்ணும் பண்ணல. ஆனா அவர் வார்த்தையை மீறின அந்த ஒரே பாவம், அது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், தேவனிடத்துல அது பெரிய குற்றமா பாக்குறாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா பாக்குற விஷயம், என் மகன், என் மகள், என் மகன் நான் சொல்ற வார்த்தையை கேட்கிறாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சிங்கம் அங்கேயே தான் நின்று இருக்குது, அது நகர்ந்து போல. இவர் பாட்டுக்கு போறாரு, பிரேதத்தை தூக்குறாரு, கழுதை மேல இருக்கிறாரு, வர்றாரு, அந்த கழுதையும் அங்கே நிற்குது, சிங்கம் நிற்குது, இவரையும் ஒன்றும் பண்ணல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. நீங்க உலக ரீதியில பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்காது, ஆனா இது தேவன் நடத்தி காட்டினார். அந்த சிங்கத்தோட வாயை அடைச்சாரு. அந்த சிங்கம் சொன்னது மட்டும் தான் செஞ்சுச்சு, தீர்க்கதரிசி செய்யல பாவம், ஆனா சிங்கம் சொன்னது மட்டும் தான் செஞ்சுச்சு. அதோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. சிங்கம் எப்பவுமே நீங்க நேருக்கு நேர் சிங்கம் வந்தீங்கன்னா ஒரு அடி தான். நீங்க இந்த டிஸ்கவரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே அடி தான். சிங்கம் ஒரு அடி அடிச்சுன்னா போதும், எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் அது விழுந்துருமாமா. ஆனால் அது ஒண்ணுமே பண்ணல. இது அவர் சொன்னங்காட்டி எனக்கு ரொம்ப அற்புதமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூட சகோதரர்கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன், அவருக்கு ரொம்ப டீட்டெயிலா எடுத்தங்காட்டி ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம சகரியாக்கு திரும்புவோம். அது சும்மா உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சகரியாக்கு திரும்புவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு பகுதி சகரியோட கடைசி காலம் வந்துட்டாரு, அவர் நெருங்கிட்டாரு, அது அவருக்குமே தெரியும். ஏன்னா இவர் அந்த இருக்கிற தீர்க்கதரிசிகளோடையும் அவர்களோட வேத பாரங்களோடையும் ரொம்பவே சண்டை போடுறாரு. தேவன் சொல்ற வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாத்துக்கும் அது பிடிக்காம போகுது, இவன் என்னடா இவன் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கான்னு. அதனால அவருக்கு நல்லா தெரியும் தான் இறக்க போறோங்கிற ஒரு தருணம் வந்துருச்சுன்ட்டு. ஆனால் நீங்க இந்த 13, 14 பாருங்களேன், ரொம்ப ஃபோர்ஸா சொல்லுவாரு. மற்ற 12 அதிகாரத்தோட இந்த 13, 14 தான் நேரா நிக்க வச்சு குத்தி இருப்பாரு அத்தனை பேர்த்தையும். டேய் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்களா அப்படின்ட்டு. இப்ப இந்த 13ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதனாலதான் நான் இந்த 13, 14 தனியா ஒரு வாரத்துக்குன்னு எடுத்து வச்சேன். இது ரொம்பவே நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு பகுதி. நான் அப்படிதான் அதை பார்த்தேன். 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. திரும்ப சகரியாக்கு வந்துருவோம். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிற்று. இப்போ இங்க முதல் வார்த்தையை மட்டும் படிங்க, அந்நாளில். இந்த அந்நாளில்ங்கிற ஒரே வார்த்தை இந்த 12, 13, 14 கிட்டத்தட்ட 15, 16 வாட்டி இந்த அந்நாளில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவர் அது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு அந்நாளில் 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 யூஸ் பண்றாருன்னா, இது நடக்க போகுது, சுதாரிச்சுக்குங்க. இயேசு கிறிஸ்துவோட வருகை இதுக்கு அப்புறம் தான் நடக்குது. அவர் அதை ரொம்ப குறிப்பிட்டு நீங்க 12, 13, 14 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வாட்டி அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்நாளில் 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 12லயும் பாத்தீங்கன்னா அத்தனை வாட்டி அந்நாளில் வரும். அந்த அந்நாளில் எங்கேயுமே இல்லை, நமக்கு முன்னாடி இருக்கிற அந்நாள் தான். இது இயேசு கிறிஸ்துவின் வருகை. முதல் வருகையை குறித்து சகரியா பேசுறாரு, இரண்டாம் வருகையை குறித்தும் தான் பேசுறாங்க. நீங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது அப்படியே நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். இப்ப நடக்கிற விஷயமா அப்ப நடக்கிற விஷயம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. நீங்க போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா அது தெரியும் பாருங்க. இப்போ அந்நாளில் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. நல்லா தெரியுது நமக்கு, இது இயேசு கிறிஸ்துவ பற்றிய ஒரு வசனம். அந்த ஊற்றுங்கிறது அங்க இயேசு கிறிஸ்து தான். இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குறிப்பீடு இருக்கும். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கணும். சகரியா, அதே சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இல்ல பட்டணத்திற்கு இல்ல இல்ல நம் மீது கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார். அப்போ இந்த ஆலயத்தின் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் ஆலயங்கள் எப்படி கட்ட அமைச்சிருப்பாங்கன்னா, நீங்க நம்ம இப்ப வர்ற மாதிரி சபை வந்தோடனே செருப்பு கழட்டி வச்சுட்டு உள்ள வர முடியாது. அங்க ஆலயம் எப்படி இருக்கும்னா, இப்ப கூட நீங்க இஸ்ரவேல் அந்த யூத வழிபாடு ஸ்தலத்துல பார்த்தா தெரியும், கோயிலுக்கு முன்னாடி ஒரு 4 அடிக்கு முன்னாடியே இந்த சைடு தங்கள் பாதங்களை சுத்திகரிக்கிறதுக்கும் தங்கள் உடல்களை சுத்திகரிக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்கும். அது நீரூற்றுமாங்க. அதாவது அந்த இடத்துல தண்ணி போயிட்டே இருக்கும். இவங்க உள்ள வர்றவங்க, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூமி அமைப்பே புழுதி, அதாவது டெசர்ட், பாலைவனமாங்க. அதனால நிறைய அவங்க பாதத்துலாம் நிறைய மண் இருக்கும்.
ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாலும் இவங்க அதை கழுவுவாங்க. கழுவிட்டு பாதத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தன் கை கால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்க. அதே அவங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பலியிடுறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த 2 பகுதியுமே இருக்கும். சகரியா எங்கே கொல்லப்படுறாருன்னா இந்த 2 பகுதிக்கு நடுவில் தான். அப்போ வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் இதை சொல்லிட்டு இருக்க இந்த 2த்துக்கு நடுவில் தான் அடித்து அங்கே கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது. அது இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போ இந்த 2 பகுதிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊற்று இருக்கும். அதாவது ஒரு தண்ணீர் அவர்கள் பாதங்களையும் கைகளையும் கழுவருக்குனே அந்த தண்ணி இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க இருக்கிற அதில் இந்த இடம் இருக்குது. நான் போயிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கழுவிட்டு தான் உள்ளே போகணும். நம்ம அது பண்ணுறது இல்லை. நம்ம ஏன்னா நம்ம வெளிப்புறத்தை நம்ம அது பெருசாக நம்ம இது பண்ணுறதில்ல. உள்ளந்திரிகளை தான் பார்க்குறவங்காட்டி கிறிஸ்டின் சபையில் அது பண்ணுறதில்ல. ஆனால் இப்போவும் இருக்குது. இங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் அழுக்கு, உன் மண், நீ உன் கை காலில் மாட்டினது இதெல்லாம் கழுவுற. ஆனால் நீ கழுவிட்டு உள்ளே வந்து உன் மனசில் என்ன இருக்குது? இன்னுமே பாவம் தான் இருக்குது. நீ இந்த சைடு பழியிடுற, இந்த சைடு கழுவுற. ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா நீ உன் மனசில் பாவத்தை வச்சுட்டு நீ இது பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த கடைசி அந்த முதல் வசனத்தில் கடைசி படிங்களேன். எருசலேமின் குடிகளும் இந்த ஊற்று நீ வெளியே இருக்கிறத கழுவருக்கு இல்ல, உன் உள்ளந்திரியங்களை கழுவருக்கு, உன் பாவத்தை கழுவருக்கு. நீ வெளியே இருக்கிறது மட்டும் சுத்தமானா பிரயோஜனம் இல்லை. அதுல நான் பிரியப்படுறதும் இல்லை. அந்த மாதிரிதான் நான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல என் பிரியம் இல்லை. ஏன்னா நீ வெளியே இருக்கிறது மட்டும் கழுவிட்டு இருக்க, உள்ள உனக்குள்ள அழுக்கு அதிகமா இருக்கு. இந்த ஊற்றானது பரிசுத்த ஆவியானார் ஆளே வந்த ஊற்றானது உனக்குள்ளே உன் இருதயங்களே கழுவ வேண்டும். நீ சுத்தமாகணும். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப மேல படிப்போம். இதே நீங்க பாருங்க, சங்கீதம் 32:1. இந்த பழைய தீர்க்க ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அவர் எப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் கொண்டு வராருன்னு பாருங்க. சகரியால எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. ஏசாயா 43:25. இந்த வார்த்தையை மட்டும் நீங்க அடிக்கோல் வச்சுக்கோங்க. மூடப்பட்டதுன்னு இருக்கு. ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். நினையாமல், மூடப்பட்டது நினையாமல். அடுத்தது எரேமியா 31:34. இந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. எரேமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு 1 யோவான் 1:7 வாங்க. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படிங்க? பழைய ஏற்பாட்டுல உன் பாவத்தை நான் மூடிட்டேன், நான் உன் பாவத்தை நினைக்கலன்னு சொன்னவர் புதிய ஏற்பாட்டுல யார் மூலியமா சுத்திகரிக்கிறாரு? இந்த ஏசையன் சகோதரர் எடுக்கும்போது ஒரு வாட்டி எடுத்தார். சுத்திகரிப்புனே பற்றி ஒரு பாடத்தை எடுத்தார். சுத்திகரிப்புனா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுரேஷ் எனக்கு தெரியும். கேன்சர், பிளட் கேன்சர், புற்றுநோய் வந்தவங்களுக்கு சுத்திகரிப்பாங்க. ஏன்னா ரத்தம் வந்து புற்றுநோயால் வந்துருச்சுன்னா அதை திரும்ப சுத்திகரிப்பாங்க. அது ரொம்ப ஒரு வலியான ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். உயிரே போயிடும். ரத்தத்தை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு திரும்ப உள்ள புது ரத்தத்தை உள்ள அனுப்புவாங்க. இதுதான் சுத்திகரிப்பும்பாங்க. உங்கள் பாவங்களை அவர் நினையாமல் மூடாமல் அப்படியே மரத்துல கழுவிட்டார். அவ்வளோதான். அது அதோட முடிஞ்சு. நீங்கள் ஒரு விஷயத்த கழுவிட்டீங்கன்னா அந்த கசடெல்லாம் போயிடும். இந்த தங்கம் ஜலிக்கும் போது பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக இந்த அசுத்தத்தெல்லாம் நீக்கிட்டு கடைசியில் அந்த தங்கம் தான் வரும். அப்போ புதிய ஏற்பாட்டின் படி உங்கள் பாவங்களை அவர் சுத்திகரிக்கிறார், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டார். பழைய ஏற்பாட்டில் நினையாமல் போன தேவன் புதிய ஏற்பாட்டில் இது இவனுக்கு வேலையே ஆகாது, இது பண்ணிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கான் பாவத்தில். முழுசா சுத்திகரிப்போம். அந்த முழுசா சுத்திகரிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ப்ராசஸ் தேவை இல்லையா? அவருக்கு ஒரு விஷயம் தேவை. இப்போ முழுசா யாருப்பா சுத்திகரிப்பா? அங்கதான் இந்த ஊற்று வருது, ஜீவ தண்ணீர் வருது. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கதான் வராரு. நான் போறேன், இந்த சுத்திகரிப்பு ப்ராசஸுக்கே நான் வரேன், நான் போறேன், நான் என்னை நானே பலி கொடுக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப மேல படிப்போம். அதுலயே 2வது சகரியா திரும்பிடுங்க. சகரியா மேல படிப்போம். இப்ப இதான் அவர் வந்து இப்போ
இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பாவத்தை அவர் எப்படி பார்க்கிறாருன்னு. இப்ப அடுத்ததுக்கு வருவோம். நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர். அப்படியே மேற்கொண்டு 3ஐயும் படிச்சுங்க மொத்தமா பார்த்து. இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள். இங்க முதல்ல சகரியா முதல் விஷயத்தை எடுத்துட்டாரு கையில. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ற தப்பு என்னன்னா விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை பத்தி தான் அவர் முதல்ல சொல்றாரு. இந்த விக்கிரக ஆராதனை பத்தி சொல்லும் போதே அவர் பாருங்க, விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அப்போ அங்க ஆல்ரெடி இருந்திருக்குன்னு அர்த்தம். இவங்க பாபிலோன்ல இருந்தாங்க. பாபிலோன்ல இருந்து திரும்ப சிறை பிடிச்சிட்டு போனப்போ இவங்க சிறை பிடிக்கிறதுக்கான மெயின் காரணம், தேவன் இதிலிருந்து ஒதுக்கின மெயின் காரணமே இவங்க விக்கிரகங்களை தோப்புகளையும் வெட்டினாங்க. இவங்க விக்கிரக அடியில போனங்காட்டி தான் தேவன் அவர்களை கைவிட்டார். திரும்ப தேவன் இரக்கம் காட்டி பாபிலோன்ல இருந்து திரும்ப இஸ்ரவேலை கூட்டிட்டு வந்து அவர்கள் கோயில் கட்டி எல்லாம் இருந்தப்போ திரும்ப அவர்களுக்குள்ள அந்த விக்கிரகம் வர ஆரம்பிக்குது. இது நம்மளுக்குள்ளேயுமே நிறைய டைம் நடக்கும். நம்ம பாவத்திலேருந்து ஒதுங்கி நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ள வந்துடுவோம். திரும்ப சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். அது மொத்தமாலாம் உள்ள வராது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வரும். இதை தேவன் வெறுக்கிறார். அங்க அதான் அவர் சொல்றாரு, முற்றிலுமா நீ ஆல்ரெடி இப்ப நீ அதுல தான் வந்த, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள போயிட்டு இருக்க. சகரியா ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயத்த அதுதான் சொல்றாரு அங்க. இங்க நான் உன்னை நிஜமாலுமே இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இப்ப அடுத்ததுக்கு வர்றாரு. இப்ப முதல்ல விக்கிரகத்தை சொல்றாரு, அடுத்ததை சொல்றாரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? மூணாவது அதிகாரத்தை திரும்ப படிப்போம். மூணாவது வசனத்தை. ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடு. இப்ப ரெண்டாவது வர்றாரு. இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல பேர் தேவன் சொல்றாருன்னு தன் சுயத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே பிரச்சனை இப்பவும் இருக்கு. நான் இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், நான் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க சரி பண்ணேன். இதே பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. இதே தான் அங்கேயும் நடந்துச்சு அந்த காலத்துலயும். சகரியா நேரா தான் சொல்றாரு, நீ அப்படி பொய்யானதை சொன்னீன்னா யாரே குத்தி போடணும்? அப்பாவே குத்தி போடணும். அதுதான் அங்க போட்டிருக்கு. நல்லா பாருங்க, நீ குத்தி போடு, இல்ல வேத பாரர் குத்தி போடு, இல்ல தீர்க்கதரிசி குத்தி போடலாம் சொல்லல, தான் சொந்த பெற்றோரே குத்தி போடணும் அப்படிங்கிறதா சகரியா அங்க சொல்லுவாரு. நீ நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து இதே தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்க 4 முறை அவர் எவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களுக்கு வந்து ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். அப்படியே 24:11 போயிடலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்படியே 11 படிங்க. 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். யார வஞ்சிக்கிறதுக்கு? உலகத்தார் இல்ல. நீங்க நல்லா திரும்ப அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இது நம்ம அப்படியே மேற்கொண்டா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா திரும்ப நீங்க படிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, அந்த வார்த்தை நீங்க நல்லா மேற்கொண்டு முடிச்சு லைன் கூடி போட்டுக்கலாம். அது என்ன போட்டிருக்கு? கூடுமானால். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அதுக்கு அடுத்த லைனும் படிங்க, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வஞ்சிக்கத்தக்க, அதாவது நிஜமாலுமே அதிசயம் நடக்கும், ஆனாலும் அது நான் இல்லைங்கிறாரு. இது வரைக்கும் இந்த வரைக்கும் அதிசயம் நடந்தது இல்லை.
அது வந்து கிறிஸ்து இறந்து அப்போஸ்தலர்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிஜமாலுமே இந்த மனுஷன் எந்த அதிசயத்தையும் பார்க்கல. டிவிலாம் காட்டுறாங்க, ஆனால் அதெல்லாம் நிஜ அதிசயம்னு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்றாருன்னா நிஜ அதிசயமே நடக்குங்கிறாரு. நிஜமாலுமே முடவனா இருக்கிறவன் எந்திரிச்சு நடப்பான், ஆனா நீ அதை நம்பிடாத. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ இயேசு கிறிஸ்து எவ்வளோ கேர்ஃபுல்லா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க. அவருக்கு தெரியும் இது நடக்க போகுது, ஆனா இன்ன வரைக்கும் இது நடக்கல. அப்ப இன்னும் வரும் காலத்தில் இது நடக்கும். நிஜமாலுமே முடவன் நடப்பான், நிஜமாலுமே குருடன் பார்ப்பான், இது எல்லாமே நடக்க போகுது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, இவங்க எல்லாரும் யாரு? அது ரொம்ப தெளிவா இயேசு கிறிஸ்து அது திரும்ப திரும்ப ஏன் அவர் அந்த அந்த அதிகாரம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இதை பத்தி தான் இருக்கும். கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசிகள், இதை பத்தியே அவர் திரும்ப திரும்ப. ஏனென்றால் தேவனானவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். யாரு மேலனா உலக மக்கள் மேல இல்ல, நம்ம திரும்ப அங்க போயிடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். இதனாலதான் சகரியா திரும்ப அங்க ஆணித்தரமா என்ன சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, அங்க அங்க அவனை அப்படியே குத்தி போடுங்க, அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, பெற்ற தாய் தந்தையே குத்தி போடுங்க. இயேசு கிறிஸ்து அதனாலதான் திரும்பவுமே அதை சொல்றாரு. நீங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். ஆகிலும் 1 தீமோத்தேயு 4 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த மாதிரி வஞ்சிக்கிற ஆவி பொய்யர்கள் நம்முடைய வருவார்கள், நமக்குள்ளேயே அப்படியே கலப்பாங்க. இத நாம் வேர்லயே எடுத்து போடுறது நம்மளோட வேலை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தெளிவா ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு, நீ என் அடிச்சுவடை பின்பற்றியே வா, நீ இந்த சைடும் பார்க்காத அந்த சைடும் பார்த்தாத, பார்த்தீங்கன்னா விழுந்துருவேன். ஏன்னா அங்க சுத்தி இருக்கிறது எல்லாம் உலகத்துக்கான எல்லா விஷயமே ரொம்ப ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. அது நம்மளை ஈர்க்கும். பார்த்தீங்கன்னா ஆஹா இதுதான் உண்மை போலன்ட்டு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த லோக்கல் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனை நடத்துறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் 5,000 பேர் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு இதாயிரும், என்னடா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவ தெளிவா அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, இது நடக்கும், இது நடக்காமலாம் போகாது. இது நடக்கும் போது அங்க ஒரு சிறு கூட்டம் இருக்கும். அந்த சிறு கூட்டம் யாரையுமே பார்க்காதாங்க, இந்த சைடும் பார்க்காத அந்த சைடும் பார்க்காத, நேரம் என்னை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்குது. அவர்கள் மேல் நான் இரக்கமா இருக்கேன், அவர்களுக்காக தான் நான் வந்தேன், அவர்கள் மேல் இரக்கமா இருக்கிறேன். இந்த சிறு கூட்டத்தை பத்தி தான் நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சகரியாவும் அதே தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அப்படியே அதே தான் பின்பற்றி வர்றாரு, அவர் தெளிவா சொல்றாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மேல போவோம். இப்ப இதே கள்ள தீர்க்கதரிசனத்தை பத்தி பழைய ஏற்பாட்டுல எப்படி சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6-9. அப்பவே இஸ்ரேல் மக்களுக்கு விதிக்கப்பட்ட சட்டம் பாருங்க உபாகத்துல எப்படி இருக்கு. தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதனாலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உள்ள எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமா உன்னை ஏவிவிட்டால் நீ அவனை. ஒரு நிமிஷம், இது அடுத்தது படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அங்க ரெண்டு உறவுகளை பத்தி ரொம்ப மேலவே சொல்லியிருப்பாங்க. ஒன்னு மனைவி, உன் மார்பில் நெருக்கமா இருக்கிற மனைவின்னு இருப்பாரு, இன்னொன்னு உன் சிநேகிதன். இவ்வளவு நெருக்கமான ஆட்கள் கூட உன் உறவினர் கூட, அதாவது பூமியின் பரியந்தம், நீங்க அதை படிச்சீங்கன்னா கடைசியில் நல்லா தெரியும், எவ்விடத்தில் ஆகிலும் ஒரு முனையில தொடங்கி இன்னொரு முனை. அது அப்படின்னா என்னன்னா ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஈஸ்ட் டு வெஸ்ட்பாங்க, உலகத்தை அப்படிதான் அளப்பாங்க, ஈஸ்ட் டு வெஸ்ட், ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை. இந்த எல்லா முனையிலையும் என்னை தவிர வேற தேவர்கள் வா கும்பிடுவோம், அதாவது சேவிப்போம் அப்படின்னா அடுத்த வசனத்தை இப்ப படிக்கும். உன்னை சுற்றிலும்
நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுள். இதுதான் அந்த சட்டம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சகரியா சொல்றாரு. சகரியாக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது உன் மனைவியே இருந்தாலும் கொண்டு போட்டு. அதுதான் அங்க தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு நெருக்கமான சொந்தமா இருந்தாலும் என்னைய தவிர வேற தேவர்களை கும்பிடணும் சேவிக்கணும் வா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை இது வேற ஒரு பிரச்சனை ஃபங்க்ஷன் இருக்குது அங்க போயிடலாம் வா அப்படின்னு சொன்னா அங்கேயே கொண்டு போட்டுரு, பிரச்சனையே இல்லை. நீ கொன்னு ஜெயிலுக்கு போறதோட நீ அந்த இதுக்கு போறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து, அதனாலதான் இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு. லூக்கா 14:26 எவ்வளவு வன்மையா அவர் கண்டிக்கிறாரு பாருங்க. அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் இதை சொல்லிட்டு, அதனாலதான் இதை அவர் சொல்றாரு போல இயேசு கிறிஸ்து. லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு தீர்த்தனாய். அதனாலதான் அவர் அதை சொல்றாரு. நீ முதல்ல இவங்களெல்லாம் வெறுத்து உலகத்தை வெறுத்தினாதான் யார் கூட க்ளோஸா வர முடியும்? இயேசு கிறிஸ்துவோட வர முடியும். ஏன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் நீ சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும். நீ போய் இல்லை இது தப்பு, நான் இப்படிதான் போகணும், நீ இப்படிதான் வரணும்னு சொல்ற தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும்னா நாம் முதலில் இயேசு கிறிஸ்துவுடன் இருக்கணும். அவர்களை பின்னாடி வைத்து இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைக்கணும். இல்லாட்டி விவாதத்துல சொல்ற மாதிரி பொண்ணுதான் போகணும், வேற வழி இல்லாம. அதனாலதான் சகரியாவும் திரும்ப அதே தான் திரும்ப அங்க சொல்றாரு. இந்த கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கும். இது நடக்கும்போது நிறைய தீர்க்கதரிசல் கள்ள தீர்க்கதரிசல் நான் தான் அதிசயங்களை பண்றேன், அங்க இங்க இருக்காரு அங்க இருக்காருன்னு வருவாங்க. ஆனால் நான் அவர்கள் இல்லை, அவர் எல்லாரும் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தை சகரியா திரும்பிக்குவோம், அடுத்த வசனத்தை படிப்போம். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்துக் கொள்ளாமல் போதுமானது. அதுதான் திரும்ப என்ன சொல்றான்னா, அந்நாளில் தரிசனம் சொல்லுகிற அவனவன் தன் சொந்த தரிசனத்தில் வெட்கப்பட்டு, நான் சொன்னதிலேயே நான் அசிங்கப்படுவேன், அதனாலேயே நான் வெட்கப்படுவேன், பொய் சொல்லும்படி இனி மயிர் போர்வையை போர்த்தி கொள்ளாமல். யாரு முதல் மயிர் போர்வை போர்த்தினது? இப்படி போர்த்தி பொய் சொன்ன ஒரு ஆள் யாரு? முதல்ல மயிர் போர்வையை போர்த்திட்டு பொய் சொன்னாரு. கடைசி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யாக்கோப் என்னங்க பண்ணாரு? அவங்க அண்ணனுக்கு எவ்வளவு முடி இருக்கும்? அவங்க அண்ணனுக்கு நிறைய முடி இருக்கும். அது அவங்க அம்மா அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இந்தப்பா மயிர் போர்வையை போத்திட்டு போய் உங்க அப்பா முன்னாடி நின்று அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதைத்தான் இங்க சகரியா திரும்ப சொல்றாரு. யாக்கோபு மாதிரி மயிர் போர்வை போத்திட்டு வராத, மயிர் போர்வை போத்திட்டு யாக்கோபு மாதிரி ஏமாத்தாத. எலியாவை பத்தி சொல்றாரு பாருங்க, 2 ராஜாக்கள் 1:8. ஏன் சகரியா அதை சொல்றாரு? நீங்க ஒரு வசனத்தையும் படிச்சீங்கன்னா அதுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன். 2 ராஜாக்கள் 1:8. 2 ராஜாக்கள் 1:8. அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து. என்னங்க மயிர் உடை? யார் இது? எலியா. நீங்க அந்த முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா எலியா மயிர் போர்வையை தான் தழுத்திட்டு இருப்பாராம். இது அதனாலதான் அது தெளிவா அங்க போட்டிருக்குது. அப்போ இங்க சகரியா என்ன சொல்றாருன்னா, நேரா அந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்றுதான் இதை பேசுறாராம். ஆலயத்துக்கு முன்னாடி நின்று இந்த 13, 14 அத்தனை பேர் கூடி நிக்கிறாங்க. அப்பதான் இதை பேசுறாரு. அவர் வேத பாரகர் அவங்க எல்லாம் அந்த மாதிரி போத்தி நிக்கிறாங்க. நேரா அவங்களை பார்த்து இதான் சொல்றாரு, நீ மயிர் போர்வை போத்திட்டு இருக்கங்காட்டி நீ எலியா கிடையாது, நீ யாக்கோபு மாதிரி ஏமாத்திட்டு இருக்கேங்கிறாரு தான். அதைத்தான் அதனாலதான் அவர் தெளிவா நீ நல்லா யோசிச்சு பாருங்க. அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்க திரும்ப அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, இன்னும் அர்த்தம் புரியும் நல்லாவே. 4வது வசனம். அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கத்தை தன் அறையிலே கட்டிக் கொண்டிருந்தார்கள். இது தங்களை தானே மேன்மையா காட்டுறதுக்கு வேண்டி பண்ற விஷயம். இப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நாமகர சபைகள்ல இருக்கும். ஒரு வாட்டி சகோதரர் வசந்தகுடி இதை பத்தி எடுத்தார் அருமையா. தங்களை தாங்களே நான் வந்து பரிசுத்தவான், நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டா பரிசுத்தவான். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது விஷயத்துக்கு போகும்போது கருப்பு ட்ரெஸ் போடாதீங்கம்பாங்க. கருப்பு வெள்ளையில விஷயமே கிடையாது, நம்ம மனதில் தான் விஷயம் இருக்கும். நான் வெள்ளை ட்ரெஸ் போடுறங்காட்டி நான் பரிசுத்தவான் ஆகவே முடியாது. நான் என் பரிசுத்தம் நான் நடக்கிற நடக்கையிலும் என் மனதிலும் தான் இருக்கணும்.
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. இந்த முழு வேதாந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தும் போதோ அவர்கள் இப்படி இந்த மாதிரி, இப்போ எலியாவை பற்றி பார்க்கும்போது மயிர் போர்வேன்னு பார்த்தோம். நிறைய பேர்த்தை பற்றி அவங்க ஃபிசிக்கல், அதாவது உடல் அமைப்பு எப்படி இருக்கும். சவுலை பற்றி பார்க்கும்போது அவர் நின்னாவே எல்லாரும் கீழே இருப்பாங்களாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் இந்த வேதாந்தத்தின் மெயின் கேரக்டர், மெயின் ஆள், மெயின் ஒருத்தர், அவரை பற்றி தான் எல்லாமே இருக்குது. அவரை பற்றி எங்கேயுமே இவர் இப்படிதான் இருந்தாருன்னு இருக்காது. நீங்க பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி பெரிய ஜடை வச்சிருந்தார், கண்ணு நீளமா இருந்துச்சு, வெளிப்படுத்தல இருக்கு. அதாவது அவர் ஆவியில இருக்கும்போது எப்படி இருக்காரு, மனித ரூபமா இருக்கும்போது எப்படி இருந்தாருன்னு ஒரு வசனம் கூட கிடையாது. நானும் புரட்டி பார்த்தேன், நான் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய புரட்டி பார்த்தேன், ஒரு வசனம் கூட கிடையாது. ஏன்னா தேவனுக்கு நல்லா தெரியும், இதை எங்கேயாவது நம்ம பரிசுத்த ஆவியால குறிப்பிட்டனா இவங்க அதே இதை எடுத்துருவாங்க. நீங்க இந்த மேட்ச் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். அது எங்கள் ஆயாண்டுலேருந்து எனக்கு பழக்கம், அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா விராட் கோலி அந்த மாதிரி சச்சின் டெண்டுல்கர்லாம் ஆடுறவங்கள கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேக்கப் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அவங்க எதுக்கு அப்படி வருவாங்கன்னா, கேமரா அவங்க சைடு திருப்பணும், அவங்கள காட்டணும், டிவியில் காட்டணுங்கிற. இங்கே அதே தான் நடக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, அவர் இந்த மாதிரி பெரிய அங்கி இருந்தாரு, இல்லை அவருக்கு இடத்துல இங்கே ஏதாவது மச்சம் இருந்துச்சுன்னா எல்லாரும் மச்சம் வச்சுருப்பாங்க, இங்கே கொண்டு வந்து எதாவது வச்சுருப்பாங்க. அதனாலதான் நீ நல்லா பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஏகப்பட்டு எழுதின ஒரு வசனத்திலையும் எங்கேயுமே அதை குறிப்பிடல. ஆவியில அவர் எப்படி இருந்தாலும் வெளிப்படுத்தல இருக்கு, அது நீங்க பார்க்கலாம். ஆவியில அவர் எப்படி இருக்கு, அது ரொம்ப வல்லமையான வசனங்கள் அதெல்லாம். ஆனா அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி இருந்தாருன்னு எங்கேயுமே இருக்கு. ஏனென்றால் தேவன் அதை விரும்புவதில்லை, அந்த வெளி தோற்றத்தையே அவர் விரும்புவதில்லை. நீ அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கியா, நீ ஊனமா, நீ ஒரு கையை வெட்டிட்டு வந்து கூட உட்காருங்கிறார். உன் கண் உன் இடத்துல இருந்தா அது பிடிங்கி போடு, அது எதுக்கு? அதை வச்சுட்டு நீ உலகத்துல இல்ல நரகத்துக்கு போறதுக்கு ஒரு கண் இல்லாதவனே நீ பரலோகத்துக்கு இருக்கியே. அதை ரொம்ப அழகாக சொல்றாரு, நீ எதுவுமே இல்லாம முண்டமா வந்து உட்காரு, அதை பத்தி நான் கவலையே படல, ஏன்னா உன் மனசெல்லாம் நாங்க பாக்குறேன். இது ரொம்ப, அதனாலதான் சகரியா திரும்பவுமே, அதனாலதான் இந்த இடத்துலதான் ரொம்ப கலகம் உண்டாச்சு அப்படிங்கிறது வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க. இந்த இடத்துல அவர் ரொம்ப வன்மையா சொல்லிட்டாரு, அவங்க நேராவே பார்த்து சொல்லிட்டாரு. அதனால அவங்க அங்கேயே கலகம் உண்டாயிருச்சு, அவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு அதிகாரத்துல போக போக இன்னும் அவர் அடிக்கும் போது அந்த அதிகாரத்தை சொன்னாரா என்னங்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல தான் அந்த கலகம் உண்டாச்சுங்கிறது வேதாசிரியர்கள் சொல்றாங்க. இப்ப அடுத்ததுக்கு வருவோம். நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன். என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். இது ரொம்ப அந்த வேத பாரகரையும் ஆசாரியர்களையும் பார்த்து, நீ எவன்கிட்டயோ வேலை பார்த்துட்டு இருந்த, ஆனா அந்த தொழிலை விட்டுட்டு முழு நேரமா வந்து தீர்க்க தரிசனம் சொல்றேங்கிறாரு. நீங்க அதை திரும்ப படிச்சீங்கன்னா அப்படிதான் புரியும். நான் தரிசனம் சொல்லுகிறேன்னு அல்ல, தீர்க்க தரிசிகளை பார்த்து சொல்றாங்க. நீ உண்மையாலுமே தரிசனம் சொல்றாங்க இல்ல, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? நீ சும்மா இருந்த, நீ வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அந்த வேலையை விட்டுட்டு, ஓ தீர்க்க தரிசனம் சொல்ல நம்மளுக்கு காசு நிறைய வருது, நம்ம பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துக்கலாம், நம்ம செய்தி கொடுத்து ஊழியத்தை பண்ணோம்னா நம்ம அப்படியே சுகமா வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு நீ இந்த இதுக்குள்ள வந்துட்ட. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். சகரியா திரும்பவுமே அதான் சொல்றாரு, ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். அதாவது நான் இன்னொருத்தர் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் இப்ப என்ன பண்றேன், தீர்க்க தரிசனம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். இதை தேவன் வெறுக்கிறார். அதான் நான் சொல்றது, நீ நல்லா நான் சொல்றேன்னு வச்சுக்காதீங்க, வசனம் அப்படிதான் இருக்குது. இங்க சகரியா திரும்பவும் நீங்க படிச்ச, நான் தரிசனம் சொல்லுகிறேன் அல்ல, அவனை அங்க அங்க சகரியா சொல்றாரு, இங்க இருக்கிற ஒருத்தன் நீ இதை சொல்லுவ. அடுத்த வசனத்தை திரும்ப படிங்க, அடுத்த வசனம் படிக்காம மேற்கொண்டு. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். இங்க ஏன் இதை சொல்றாருன்னா, இது திரும்ப ஒரு ஒரு ஓமைன்னு வச்சுக்கோங்களேன். முந்தி தீர்க்க தரிசிகளுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அவங்க வந்து எந்த வேலையுமே லேவிய கோத்திரத்தை சேர்ந்தவங்க வேலை செய்யக்கூடாது. அதுதான் வந்து இஸ்ரவேல் சட்டத்தில் இருக்கு. அவங்களோட ஒரே வேலை தேவனுடைய ஆலயத்தையும் அதை சுத்திகரிக்கிறத பார்த்துக்கணும், அவ்வளோதான். நீதி நியாய தீர்ப்பு செய்யணும், தேவ பார்த்துக்கணும். அப்போ எந்த வேலையும் செய்யாத ஒருத்தன் எந்த அடியும் பட்டிருக்காது, கரெக்டுங்களா? ஏதாவது வேலை செஞ்சால் நமக்கு அடிப்படையும் ஏதாவது. அப்போ இங்கே அதனால தான் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் உடனே நீ கேட்ப தழும்பு எங்க இருக்குன்னா, நான் கள்ள தீர்க்கதரிசி, என் ஃப்ரெண்டோட வீட்டில் விழுந்துட்டேன், அதனால நான் தீர்க்கதரிசியே கிடையாது. அதனால தான் அவர் அங்கே சொல்றாரு, தழும்பு இருக்கு, தழும்பு இருக்கிறவன் லேவினா இருக்கக்கூடாது.
ஏன்னா லேவியர்கள் வேலை செய்ய மாட்டாங்க, மேக்சிமம் அவங்களோட ஒரே வேலை ஆலயத்தை பார்த்துக்கிறது தான். அதனால தான் அந்த வசனம் வருது. திரும்ப அடுத்தது இப்போ படிப்போம். இப்போ மெயினான வசனத்துக்கு வரும், இதுதான் முக்கியமான வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழுப்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் உன் கரத்தை என் கரத்தை என் கரத்தை என் கரத்தை ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இப்போ இயேசு கிறிஸ்துவ பத்திய ஒரு அடையாளத்தை சகரியா அங்க சொல்றாரு. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு பெரிய பட்டயம் எழும்பும். இந்த பட்டயம் சிதறி போன ஆடுகள், அதாவது தவறு செஞ்ச ஆடுகளை வெட்டாது, அந்த மேய்ப்பனை வெட்ட போகுது. இந்த மேய்ப்பனை வெற்ற காரியம் என்னன்னா, இந்த உலகத்தின் பாவத்தை அந்த மேய்ப்பன் இடத்தில் மூலியமா அந்த பட்டயம் எடுக்க போகுது. இந்த பட்டயம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பட்டயம். இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல இதே பட்டயத்தை பத்தி சொல்லியிருக்கோம். வாசிப்போம். ஆதியாகமம் 3:24. ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோ தோட்டத்துக்கும் தோட்டத்துக்கு கிழக்கே ஏரோமீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற உடனுடைய பட்டயத்தை, இது தேவனுடைய பட்டயம். இந்த பட்டயம் பரலோக ராஜ்யத்துக்கு போற, அதாவது ஏதேன் தோட்டத்துக்கு போற வழியை அவர் அடைச்சிட்டார். இந்த பட்டயம் வழியா தான் போயாகும், இந்த பட்டயத்தை தாண்டி தான் போயாகும். உண்மையை சொல்லணும், இந்த பட்டயம் பாவத்தின் இருக்கிறதுல அதை தாண்ட விடாது. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாத இருந்த போது அவர்கள் சுகமா அந்த தோட்டத்துல இருந்தாங்க. என்னைக்கு பாவம் வந்துச்சோ அன்னைக்கு அவர்களை துரத்தி போட்டு தேவன் அந்த பட்டயத்தை அங்க வச்சுட்டாரு. இப்ப இந்த பட்டயத்தை மனுஷனானவன் தாண்டி போகணும்னா அவன் தன் பாவத்தை விடணும். அதுதான் அங்க சொல்றாங்க. அப்போ இந்த பட்டயம் யாராவது பலி கொடுத்தானா இந்த பாவத்தை விளக்க முடியும். அந்த பட்டயம் ஆடுகளை அல்ல, மேய்ப்பனை தான் கொல்ல போகுது. அதுதான் அங்க சொல்றாரு. தப்பு பண்ணது ஆடுதான், ஆனா அங்க அடிப்பட போறது யாருங்க? ஏன்னா தன்னை தானே மேய்ப்பனே வந்து உட்கார்ந்துட்டாரு. என் ஆடுதான் தப்புனுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீங்க என்னை வெட்டிக்கீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய குணம் அது. ஒரு 100 ஆடு இருக்கு, நீங்க இது இப்படி யோசிச்சு பாருங்க. 100 ஆடு இருக்கு, இந்த 100 ஆடுல 2 ஆடு தவறி போயிருச்சு, எங்கேயோ தவறி போயிருச்சு, அது காலில் அழுக்குப்பட்டுச்சு, ஏதோ போயிருச்சு. இப்ப அந்த 2 ஆடை கூட்டிட்டு வந்துட்டாரு, ஆனா உள்ள சேர்த்த முடியாது. காரணம் என்னன்னா அது உள்ள அழுக்கா இருக்குது. தன்னை தானே ஜீவலியா கொடுத்துட்டாரு. அதை கழுவுறதுக்கு வேண்டி, அந்த வெறும் 2 ஆட்டுக்கு வேண்டி. நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம், அதை 98 ஆடு இருக்கு, 2 ஆடு தானே காணா போச்சுன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 2 ஆட்டை குறித்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருந்தது அந்த 2 ஆடை, ஒரு ஆடை குறித்து தான். ஏன்னா தன் மந்தையிலிருந்து போன ஆடுகள். அவர் அப்படிதான் அதை பாக்குறாரு. நீங்க அதை திரும்பவுமே நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப இந்த வசனத்தை திரும்ப படிங்க, நான் பேசினதுல இருந்து உங்களுக்கு திரும்ப படிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். யாரு மேலங்க? தோழனாகிய தோழன் புருஷன், ரெண்டுமே வேற வேற உறவு முறையில. எப்படி இது ரெண்டும் ஒரே தான் இருக்கும்? அங்க தேவனானவர் இயேசு கிறிஸ்துவையும் உங்களையும் என்னையும் இப்படிதான் அவர் பார்க்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, அவர் மணவாளனாகவும் நான் மணவாட்டியாகவும் பார்க்கிறார். இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் சமமாய் பார்க்கிறார். அதனாலதான் அங்க தோழன் ஒரு வார்த்தை வருது. நீங்க நல்லா பாருங்க, தோழமை அப்படின்னா 2 பேரும் சரிசமம், தோள் மேல கை போட்டு போகலாம், அதான் தோழமை. அந்த தோழமை யாருக்கும் கம்பேர் பண்றாரு? ஆட்டுக்குட்டி ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும். இங்க நீங்க நானும் நீங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த வசனம் தான். இந்த வசனம் சகரியா இங்க சொன்னதுனாலதான் நாம் இங்க இருக்கிறோம், இல்ல நம்ம இங்க இருந்திருக்கவே மாட்டோம். இப்ப திரும்ப அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். மேய்ப்பனை வெட்டு. ஏன்னா மேய்ப்பனே வந்து சொல்லிட்டாரு, என்னை வெட்டிருங்க, போயிட்டாங்க, அவங்கள கழுவுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியாது, இதுதான் ஒரே வழி. இப்போ இது நடக்க போற ஒரு விஷயம். சகரியால இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையின் பாடல இருக்கிறாரு. அங்க அவர் சிலுவையில் அறைய போடும் பொழுது அப்போஸ்தலரானவர் சிதறண்டு ஓடுறாரு. இது மத்தேயுல நம்ம படிக்கலாம், ஆனா இது நேர காரணமா நம்ம அதை படிக்க வேண்டாம், அடுத்தது போயிடலாம். மேல படிக்கலாம். ஆனாலும் என் கரத்தை திருவன் மேல் திரும்ப வைப்பேன்.
இப்போ இந்த சிதறுண்ட மக்கள்ல இருந்து ஒரு சிறு கூட்டம் வரும். அந்த சிறு கூட்டத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தன் கரங்களை கொண்டு அடைக்கிறார். அந்த சிறு கூட்டத்தை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். இந்த சிறு கூட்டம் தான் நீங்களும் நானும். இங்க இதுதான் விஷயம். இதான் சகரியா அங்க சொல்றாரு. அங்க மேய்ப்பன் அடிக்கப்படுவான், ஆனாலும் அங்க காப்பாற்றப்பட போறது அந்த சிறு கூட்டம் தான். இப்ப மேல படிப்போம். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு ஆண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாக இருக்கும். இப்ப இந்த 3வது பங்கு தான் நம்ம. இங்க ஒரு ஓமையா சொல்றாரு, இந்த சிறு கூட்டம் தான் நம்ம. இப்ப மேல படிப்போம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கறைக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி ஒன்றை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரின் தேவன் என்று அவர்கள். இது ரெண்டுமே சகரியா சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்து சபை ஸ்தாபிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இது நடந்து கொண்டு இருக்கிற விஷயம், நடந்த விஷயம் இல்ல, நடந்துட்டு இருக்கிற விஷயம் சபையின் காலம். இப்போ நீங்களும் நானும் புடமிட்டு அடிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம். அவ்வளவுதான், கிறிஸ்துவர்களா உள்ள வந்துட்டோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒளிவு எண்ணெய் எப்படி தயாரிக்கிறோங்கிறத பார்த்தோம். அப்போ இங்க சகரியா தான் சொல்றாரு கடைசி வசனத்துல, நீங்களும் நானும், நீ வேத பாரகரை பார்த்து சொல்றாரு, ஏய் நீங்க வந்து இப்படி போத்திட்டு கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்புறம் ஒரு ஜனம் வரப்போகுது. அந்த ஜனம் தேவனுக்கு பிரியமான ஜனமா இருக்க போறது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து மூலியமா வரப்போற ஜனம். அவர்கள் பாவத்திலிருந்து கழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஜனம், ஒரு சிறு கூட்டம். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அவர்களுக்கு தேவன் பதில் அளிப்பார். உங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறாரோ இல்லையோ அடுத்தது அவர்களுக்கு நிச்சயமாக பதில் அளிப்பாருன்னு சகரியா கடைசியா சொல்றாரு. இதுல அவங்களுக்கு ரொம்பவே கோபம் ஆயிருது. இப்ப அடுத்ததுக்கு வரும். இதேதான் செப்பனியாலே சொல்லுவாரு. செப்பனியாலே பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 11, 12 பாத்தீங்கன்னாலும் இதேதான் இருக்கும். அந்நாளிலே கர்த்தர் பெரிய கலகம், கர்த்தரால் பெரிய கலகம் அவர்களுக்கு உண்டாகும். அவனவன் தன் இல்ல செப்பனியா 3:11. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். நீ சங்கரிப்பில்லாமல். செப்பனியா தானே படிக்கிறீங்க? செப்பனியா 3:11. செப்பனியா அதுல இருந்து 2 புஸ்தகம் முன்னாடி 1089. செப்பனியா 3:11. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளில் வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பசுத்த பருவத்தில் அலங்காரம் கொள்ள மாட்டாய். அடுத்தது உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக எப்படி வைப்பேன்? அவர்களதான் கடைசியா வைப்பேன். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார். நீங்களும் நானும் நம்ம வாரம் சபை வரோம், போறோம், வாரம் ஃபுல்லா உலகத்தாரோட வாழ்றோம். இந்த கடைசி வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் நானும் என்ன நடந்தாலும் தேவன் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன், இல்ல நான் என் பிரச்சனைகளை பார்க்கறேன். இது ரொம்ப முக்கியம். சகரியா இங்க அதைத்தான் திரும்ப சொன்னார், செப்பனியா சொன்னார். நீங்களும் நானும் தேவனை நான் முன்னாடி வச்சுட்டு போறோமா, இல்ல பிரச்சனையை முன்னாடி வச்சுட்டு போறோமா? நீங்களே நம்ம யோசிச்சு கொண்டே ஒரு விஷயம் தான். அடுத்ததுக்கு இப்ப வரும். இப்ப சகரியா கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. இதுதான் அவர் முடிகிற காலம். இப்ப படிப்போம். சகரியா 14:1. இதோ சகரியா 14:1. 14:1. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது நடுவிலே பங்கிடும். இப்ப சகரியா கள்ள தீர்க்கதரிசி பத்தி சொல்லி அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அக்கிரமங்கள் பாவங்களை குறித்து சொல்லிட்டு கடைசியா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வேத பாதகர் என்ன சொல்ற, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 14 எழுதும் போதே அவருக்கு வந்து உயிர் போயிருது. அதனாலதான் கடைசியா முடிக்கிறாரு, அங்கேயே இறந்துடுறாரு. இந்த 14 அவர் சொல்றது எல்லாமே நியாயத்திற்கு நாள் பத்தி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. சபை இப்ப நடக்கிற கிருபையின் காலம், சபையின் காலம் சொல்லுவோம், இதை பத்தியும் சொல்லிட்டாரு. இப்ப கடைசியா தேவன் இயேசு கிறிஸ்துவான 2ஆம் வருகையில் வரும்போது என்ன நடக்குங்கிறத சொல்றாரு. இப்போ முதல் வசனத்தை திரும்ப படிங்க. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது,
உன்னில் கொள்ளையானது நடுவிலே பங்கிடப்படும். அடுத்து அப்படியே படிங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அப்ப இங்க சகரியா என்ன சொல்றாருன்னா, இந்த சிறு கூட்டத்துக்கு வேண்டி யாரு போராடுவா? யாத்ராவும் 14:14 ரொம்ப அருமையான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அது கூட யாத்ராவும் 14:14 யாத்ராவும் 14:14 கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறதுக்காக இல்ல தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா அதான் வசனம், அது மாத்தி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அதான் அவர் அங்க சொல்றாரு. சகரியா இங்க கடைசி நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல படிச்சிருக்காங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். சகரியா நீங்க என்ன சொல்றாருன்னா, நீ சபைக்கு வா, சபையில் உள்ள வளர்ச்சியை பார், நீ சபைக்கான பங்களிப்பை கொடு, தேவனுக்கு உண்மையா நடந்துக்கும், அவ்வளவுதான். அதுதான் உன்னோட ஒரே பங்கு. அந்த பாத்திரத்துக்காக தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் தான் உன்னோட பாத்திரம். நீ மற்ற விஷயங்களை நோக்காது. நீ போய் சண்டை இடணும்னு நான் உன்னை எதிர்பார்க்கல. ஏன்னா உனக்காக நான் சண்டை போட்டுக்கிறேன். இந்த உலகத்தாரோட நான் என்னோட யுத்தம் இருக்கு. நீ யுத்தம் எல்லாம் பண்ண வேண்டாம், நீ சும்மா இரு. ஆனா நீ சும்மா இருக்கிறது எப்படின்னா, சபையில் இரு, சபையின் வளர்ச்சிக்கும் சபையின் பங்குக்கும் இரு. உன்னை நீ முதல்ல பரிசுத்தமா வச்சுக்கோ. நான் வெளி தோற்றத்தை சொல்ல, திரும்பவும் அதுதான் தேவன் சொல்றாரு. உன் உள்ளந்திரி நாமளே தான் தெரியும் உள்ள எப்படி இருக்கோன்ட்டு. அதை நீ ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுகிறியா, அதான் அங்க சொல்றாரு. இப்ப மேல படிப்போம். இது 4, 5, 6, 7 இந்த 4 வசனமுமே தேவனுடைய வருகையை குறித்து தான் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, இங்க திரும்ப அந்நாளில்னு வரும். மேல படிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிறந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலையின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆக்காசாலிப்பட்டு போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்த்துக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவதையினுடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். போதுமானது. இப்ப இது வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த கடைசி நாட்களை குறித்து சொல்றாரு. சகரியா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர். இவர் 2024க்கு அப்புறம் நடக்க போற சம்பவத்தை அங்க கண் முன்னாடி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அவர் சொல்லும் போது ஒரு வசனத்தை நீங்க ஒரு வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க. ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல. அப்ப ஏற்கனவே அங்க ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கு. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, ஆமோஸ் 1:1 ஆமோஸ் 1:1 இந்த உசியா ராஜா அரசாண்ட நாட்கள்ல ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கு. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கொண்டு சொன்னார். இந்த பூமி அதிர்ச்சி வேதாமத்தப்படி இந்த பூமி அதிர்ச்சி பெரிய பூமி அதிர்ச்சி வச்சதுலே இதுவரைக்கும் உலகம் சந்திச்சதுலேயே இதுதான் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சின்னு வேத ஆராய்ச்சியில் சொன்னாங்க. நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம், இன்டர்நெட்டில் ஆமோஸ் எர்த்குவேக்னு அடிங்க வரும். இந்த ஆமோஸ் எர்த்குவேக் நீங்கள் நல்லா தெரியும், நிலநடுக்கம்லாம் ரிக்டர் அளவு பண்ணுவாங்க. அதாவது நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா 7.5 7 ரொம்ப அதிகம். நான் சொல்கிறது 5.4 பரவாயில்ல. செல்வாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கார். அந்த நாடு பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த இதில் இருந்துக்கிட்டே இருக்கும், இந்தோனேஷியா. அவர்
ஏசு அங்கிள் கூட அங்கே அந்தமான்ல இருந்தார். அவங்க எதுலையுமே பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக என்ன வந்திருக்கு? 7 வந்திருக்குங்களா? 7 வந்ததே இல்லை. 6 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த ஆமோஸ் உசியா ராஜா அரசாண்ட நாட்டில் இந்த ஆமோஸ் இதில் வந்த பூமி எதிர்ச்சி 15.5க்கு வந்திருக்கு. அதாவது பூமியே இப்படி நகர்ந்துருக்கு. இதை வேத ஆராய்ச்சிகள், அதாவது ஜாகிரபி படி அங்கே அந்த லேண்டை ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நடந்த பூமி எதிர்ச்சி தான் மிகப்பெரியது. அதாவது 15னா எப்படின்னா, நான் இங்கேருந்து அந்த சைடு உழுகுற மாதிரி, இதுதான் அந்த பூமி எதிர்ச்சி. இந்த பூமி எதிர்ச்சியோட எவ்வளோ பெருசாக இருக்கும்னு படிங்க கடைசி நாளில். இப்போ திரும்ப அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். அதாவது இதோட பெருசா வரும். அவரு 5 6 பார்த்திருக்கீங்களா? 6 பார்த்திருக்காரு அவரு. 6 பெருசு இல்லைங்க, 6 பயங்கரமா இருக்கும். சுனாமி 7க்கு சுனாமி வந்துடும். 7 ஏன் 7க்கு சுனாமி வருதுன்னா 7 கடலே தாங்காது அந்த 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 ஆட்டத்தை. அதனால சுனாமி எழும்புது. அந்த ப்ரெஷர்னால மேலே எலும்புமாங்க. 7க்கே சுனாமி எழுந்துச்சு. 15க்கு என்ன ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இது நடந்த ஒரு சரித்திர சம்பவம். அது அப்படியே நகர்ந்துருக்கும், பூமியே நகர்ந்துருக்கும். இதோட மோசமா எப்ப நடக்க போகுதுங்க? அதான் ஜாக்கிரதையா இருங்கன்னு சாகரையா சொல்றாரு. இப்ப மேல படிங்க. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மகுமாய் இருக்கும் ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. இதுதான் இந்த நாள். இந்த நாளுக்கு வேண்டிதான் எல்லாமே. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு உலகம் உண்டானதே இந்த நாளுக்கு கொடுத்து தான் நான் சொல்லுவேன், என்னை கேட்டீங்கன்னா. ஏன்னா தேவன் உலகத்தை உண்டாக்கும் போதே அவருக்கு தெரியும் இது எல்லாமே நடக்க போகுது. அங்க ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவானவர் ஞானமா அவரோட தான் இருக்கிறாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்துவானவருக்கும் தெரியும் இது இதான் நடக்க போகுது, நான் தான் பலியாக போறேன்ட்டு. இந்த ஒரு நாளுக்கு தான் இந்த மொத்த சரித்திரமும். கிட்டத்தட்ட உலகம் உண்டாகி ஒரு 10,000 வருஷம் 15,000 வருஷங்கிறாங்க. அத்தனை வருஷமும் இந்த ஒரு நாளை நோக்கி தான் இருக்குது. இப்ப மேல படிங்க. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரியும். அது வேற யாருக்கும் தெரியாது. இது இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லிட்டாரு, எனக்குமே தெரியாது எப்போ எங்க எப்ப நடக்கும் என்னைக்கு நடக்கும். மேல படிங்க. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இது ஒரு புதரான விஷயம். ஒன்னா பகலா இருக்கணும் இல்ல இரவா இருக்கணும். ஏன் பகலும் இல்லை இரவும் இல்லைங்கிறாங்கன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்ப பகல் இரவுங்கிறது எப்படி வித்தியாசப்படுத்துவாங்க, எதை வச்சு வித்தியாசப்படுத்துவாங்கன்னா, ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்க. இந்த சூரியனை உலகம் எப்படி சுத்தி வருதோ அதை பொறுத்துதான் பகல் இரவு. வெளிச்சம் இருந்தா பகல், ஏன்னா சூரியன் இருக்கு. வெளிச்சம் இல்லைன்னா இரவு, சூரியன் இருக்காது. இது ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, அந்த சூரியனே இருக்காது அந்த நாள்ல. சூரியனோட வெளிச்சமான ஒண்ணு வரப்போகுது. அதனால நீ பகலானாலும் இரவானாலும் அந்த வெளிச்சம் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணிடும். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வெளிச்சமாய் வரப்போறார். அதனாலதான் அடுத்த லைன்ல நீங்க படிச்சீங்கன்னாலும் ஆனாலும் சாயங்காலத்திலேயே வெளிச்சமா இருக்கும். ஏன்னா அவர் வரும் நாளிகையில் அந்த வெளிச்சம் சூரியனோட வெளிச்சமா இருக்கும். அதுதான் அங்க தெளிவா அவர் சொல்றாரு. இது டே நைட்டுன்னு இரவு பகல்னு நீ சூரியனை வச்சு கால்குலேட் பண்றோம், இந்த சூரியனே விழுந்துரும். இந்த நாள்ல சூரியன் விழுந்து வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவா இருக்கும். அதனாலதான் உனக்கு டே நைட்டுங்கிறது கூட தெரியாது. இப்ப மேல படிங்க. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். இந்த ஜீவ தண்ணீர் குறித்து ஏசாயா ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ஏசாயா 47:1. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், நேரம் காரணமா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏசாயா 47:1. பாபிலோன் குமார்த்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு, கல்தேயரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை. ஏசாயா 47:1. சரி படிங்க. ஜீவ தண்ணீர் எசேக்கியேல் 47:1. எசேக்கியேல் 47:1.
இது எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்ற விஷயம். இப்ப பாருங்க. இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கிறிஸ்துவுக்கு எதிரான பிரவாசல் மற்றும் சுற்றி நடந்து போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்ந்ததா இருந்தது. இதை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா அங்க அவர் முன்னாடி போயிட்டே இருப்பாரு, தண்ணீரோட அளவு ஏறிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் போக முடியாது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரே அவரை கூட்டிட்டு போயிடும். இங்க அது மேல படிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சம்பவம். இதுல தேவனானவர் அந்த எரேமியாக்கு என்ன சொல்றாருன்னா, நீ உன் தீர்க்கதரிசன வசனங்களை சொல்லி இந்த மக்களை வழி நடத்து, நீ சொல்ற விஷயத்த இந்த தண்ணீரை போல் சொல்லு. நீ சொல்ற விஷயம் மேல மேல தண்ணீர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த வார்த்தையே உன்னை தூக்கிட்டு போயிடும். இந்த தண்ணீர் உன்னையே கூட்டிட்டு போயிடும். அந்த தண்ணீர் என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு தண்ணீர். நீ அதை பார்த்து நீ மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், என் வார்த்தை நிலை நிற்க போகிறது. இதுதான் அந்த தண்ணீர். இது போயிட்டே இருக்கும். நீ ஒரு கட்டத்துக்குள்ள போகும்போது அதுவே உன்னை கூட்டிட்டு போயிடும். நீ கடைசியில பாத்தீங்கன்னா அதை அவர் அடிச்சுட்டே போயிடும். அதை தேவன் அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவர்கிட்ட. இங்க அதே ஜீவ தண்ணீர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம் சபையில் இருக்கும்போது நீங்களும் நானும் இந்த ஜீவ தண்ணீராக இருக்க வேண்டும். கிழக்கிற்கும் மேற்குக்கும் போக வேண்டும். ஒரே இடத்துல உட்கார்ந்தா அது தண்ணி கிடையாது, குட்டம்பாங்க. ஆறு தான் ஓடும். என்னைக்குமே நம்ம ஆறு மாதிரி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தேவனானவர் அங்க சொல்றாரு. இப்ப நீங்க மேல படிப்போம், நேரம் காரணமா நான் அடுத்தடுத்து போறேன். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். இது கடைசி நாளை பத்தி சொல்றாரு. மேல படிங்க. தேசமெல்லாம் சேவா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமு உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானையில் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சை ஆலையில் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். மேல படிங்க. நேர காரணமா நம்ம அடுத்தடுத்து போயிடுவோம். இது புரிஞ்சுங்கிற காரணத்தை நான் அடுத்தடுத்து போறேன். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய கதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலகம் அவர்களுக்கு உண்டாகும். அவனவன் தன் அயலானின் கையை பீட்டான். அவன் அயலானுக்கு கைக்கு விரோதமாக எழும்பும். போதுமானது. நேர காரணமா இதை அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே தேவனானவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு சகரியா மூலியமா. இந்த கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும். உனக்கு எதிராக திரும்புறவங்கள கண்ணோட குழி, அதுதான் அங்க கண்ணு குழின்னு போட்டிருக்கும். ஏன்னா இந்த கண்ணுக்கு அடியில பாத்தீங்கன்னா குழி இருக்கும். அதனாலதான் கண்ணு கரெக்டா போய் உட்காந்துருக்கும். அந்த கண்ணையே நான் புடுங்கிடுவேன், அதுல குழி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சகரியா மூலியமா தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு. இப்ப கடைசிக்கு அப்படியே போயிடுவோம். 20 இருந்து படிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்நாளிலே குதிரைகளின் படிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போலிருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா ஒரு நிமிஷம் முதல் வசனத்தை மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். அந்நாளில் குதிரைகளின் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். அடுத்த வசனத்தை கவனிங்க, அடுத்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும். இது அப்படியே வச்சுட்டு லேவியராகவும் 15-11 வாங்க. இது அப்படியே வச்சுக்கோங்க. லேவியராகவும் 15-11 டக்குன்னு முடிச்சிடறேன். நான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு.
15, 11 லேவியராகவும் 15, 11. இன்னொருத்தர் 6:28 எடுத்து வச்சு. பிரம்மியம் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனை தொட்டால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு 12. பிரம்மியம் உள்ளவன் தொட்ட மண்பாண்டம் உடைக்கப்படவும். அதே மாதிரி 6:28 இது என்ன நான் சொல்லிடுறேன், வசனத்தை வாசித்து முடிச்சிடுவோம். 6:28 அதே இதில் லேவியரும் 6:20 போதுமானது. அதாவது மண்பாண்டம்னா பழைய இஸ்ரவேல் இதுபடி இந்த பிரியம்ங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனுஷன் இதுலேருந்து வெளிப்படுற ஒரு ரத்தமோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள் அந்த மண்பாண்டத்தில் பட்டா சட்டம் படி இஸ்ரவேல் சட்டப்படி அந்த மண்பாண்டத்தை உடைச்சிடணும், அதை யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம மீன் வெட்டுறோம், ஏதாவது வெட்டி அந்த ரத்தம் நம்ம உடம்புல இருந்து ரத்தம் போய் பட்டுருச்சு அப்படின்னா அந்த மண்பாண்டத்தை நீங்கள் சமைக்கக்கூடாது, உடைச்சிடணும். அதே தான் இங்கேயும் போட்டிருக்கும், உடைச்சிடணும்னு. நீங்கள் அந்த மண்பாண்டத்தை யூஸே பண்ணக்கூடாது. இப்போ 2 தீமோத்தேயு 2:20-21 வாங்க. 2 தீமோத்தேயு 2:20-21. எப்படி இருக்கும் படிங்க. அப்போ பழைய ஏற்பாடுபடி போட்டு உடைக்கணும்னு சொன்ன அதே மண்பாண்டத்தை தேவன் என்ன சொல்றாருங்க, நீ பானையா கூட இரு, ஆனா பானைக்கும் தங்கத்துக்கும் பொண்ணுக்கும் ஒரே மதிப்பு தான் பரலோக ராஜ்யத்துக்கு. இங்க நீ பானையா இருந்தா கூட உன்னை போட்டு யாரும் இங்க உடைக்க போறது இல்லை. உன் பாத்திரத்தை நீ கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா போதும். 2 கொரிந்தியர் 4:7 இதே தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். 2 கொரிந்தியர் 4:7 பொக்கிஷ மண்பாண்டங்கள். அதே பானையை உடைக்கணும்னு சொன்ன அந்த சட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு, நீ தான் அந்த மண்பானை, உன்னைய நான் பொக்கிஷமா தான் வைக்க போறேன், உன்னை உடைச்ச போறது இல்லை. நீ வெளியிருந்து வர்ற ரத்தம் உன் மேல படுறங்காட்டி நீ பரிசுத்தம் தான் ஆக போற. அதே சட்டம் எப்படி மாறிச்சு பாருங்க. ஒரு ரத்தம் பட்டா மண்பாண்டத்தை உடைக்கணும்னு சொன்ன அந்த சட்டம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பட்டங்காட்டி நம்ம என்ன ஆனாங்க, அதை உடைக்கல. அவரோட கிருபையும் அதுதான், அவரோட பெரிய குணாதிசயமே அதுதான். இங்க நீங்களும் நானும் இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். சகரியா இதை சொல்லி கடைசி வசனத்தை இப்ப வாசிங்க. எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்கினதுக்கு அப்புறம் யாவரும் வந்து அவைகளை எடுத்து அவைகளை சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு காணானியனும் இருப்பதில்லை. நீங்களும் நானும் இந்த மண்பானையாக நம்மை தேவன் சமைப்பதற்கு பிரயோஜனப்படுத்தி அந்த உணவை பிறருக்கு கொடுக்க ஆயத்தப்படுத்துகிறார். அந்த உணவு பரிசுத்த ஆவி, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் உலகத்துக்கு உங்கள் மூலியமாகவும் என் மூலியமாகவும் உன் மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் சொல்ல நினைக்கிறார். நீங்களும் நானும் அந்த மண்பானையாக தான் இருக்கணும். இதை சொல்லி அவர் கடைசியா சகரியா முடிக்கும் போது நல்லா பாருங்க என்ன சொல்லி முடிச்சிருப்பாருன்னு. இதோட அவர் இறக்குறாரு. இது சொல்லி அந்த தருணத்திலேயே அப்படியே ஆராய்ச்சியில் என்ன சொல்றேன், அன்னைக்கே ஏதோ கலகம் உண்டாயி அன்னைக்கு ராத்திரியோ சாயங்காலத்திலே இறக்குறாரு. இப்ப கடைசி லைனை மட்டும் படிச்சிருக்கு. கானானியர்னா யாருங்க? மர்ச்சன்ட்ஸ், அதாவது வியாபாரிகள் எல்லாத்தையுமே சொல்லலாம், உலகத்தார். இந்த சபைக்குள் எந்த உலகத்தார் பாவத்தில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இதை சொன்னோன்னே சகரியா கொண்டிருப்பாங்க, தெரியல, அது நம்மளுக்கு தெரியல. இது சகரியா மூலியமா நமக்கு தெரிகிற ஒரு பாடம். நாம் மண்பாண்டங்களாகவும் அவர் பட்டயத்தால் அவரை தானே பலி கொடுத்தார். நாம் அந்த இரத்தத்தினால் நம் பானைகள் கழுவப்பட்டது. நம் பானையாகவே இருந்தாலும் நாம் அவருக்கு பொக்கிஷமா இருக்கிறோம். இதை நீங்களும் நானும் நினைவு கூர்ந்து இன்னும் வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக தேவனுடைய சத்தியத்தை பிறருக்கு சொல்லுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்து சபையாக இருக்கிறேன்.